Hi friends, welcome to Sajisha Kitchen. இன்றைக்கி சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். இப்போ வர வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக் டோர் தான் வைக்கிறாங்க. ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதுவாகவே க்ளோஸ் ஆகிடும். பட் சின்ன பசங்க இருக்க வீட்டிலலாம் அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சே சரி பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய ஸ்பூன் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பூனை இந்த மாதிரி பேக் சைடு திருப்பிட்டு டோருக்கு அடியில் இந்த மாதிரி கரெக்டாக இன்சர்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். அந்த டோருக்கு அடியில் அந்த ஸ்பூன் வந்து தரையோடு நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த டோர் வந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகவே இல்லை. நம்மளோட ஸ்பூனும் பாருங்கள் நல்லாவே டைட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம வெளிக்காற்று வரட்டும்னு சொல்லி வாசக்கதவை திறந்து வச்சுருக்கும் போது நல்லா காற்றடிக்கிற நேரத்தில் அந்த டோர் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் மூவ் ஆகிட்டே இருக்கும். சில டைம் செவுத்தில் போய் கூட இடிக்கும். அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை டோர் ஸ்டாப்பராக யூஸ் பண்ணி கதவு கடியில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம மிக்சியில் ஏதாவது பவுட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி ஒட்டிகிட்டு இருக்காமல் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சிருவோம். நம்ம என்ன தான் துணி வச்சு தொடச்சாலுமே அந்த ஜாரில் இருக்க ஸ்க்ரூ, அதுக்கப்புறமா அந்த பிளேடுக்கு கீழே இருக்க இடம், அங்கெல்லாம் தண்ணி வந்து போகவே போகாது. பகல் நேரமாக இருந்தால் நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம். இன்கேஸ் வெயில் இல்லை அப்படின்னா என்ன செய்யலான்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரோட உள் சைடை இந்த மாதிரி அந்த ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் காமிச்சிங்கன்னா போதும். அந்த ஜாரோட உள் சைடு எங்கேயாவது ஈரம் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட சீக்கிரமே காஞ்சிரும். இல்லை நீங்கள் இதுக்காக கேஸை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையே இல்லை. நீங்கள் அடுப்பிலேருந்து ஏதாவது பொருளை ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமும் கூட அந்த பர்னர் வந்து நல்லாவே சூடாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கூட நீங்கள் உங்கள் ஜாரை இந்த மாதிரி இன்வெர்ட்டடான பொசிஷனில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். அந்த ஜாரில் இருக்க ஈரம் எல்லாம் நல்லாவே காஞ்சிரும். உங்கள் கேஸும் வேஸ்ட் ஆகாது. அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டிய பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற பேண்ட்லாம் பார்த்தோன்னா தொடப்பகுதியெலாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் இடுப்பு பகுதி மட்டும் ரொம்பவே டைட்டாக இருக்கும். நம்மளால் இந்த இடுப்பு பட்டனை போடவே முடியாது. ஸோ அதனாலேயே நிறைய பேண்ட் நம்ம போடாமல் வச்சுருப்போம். அந்த மாதிரி இடுப்பு பகுதி டைட்டாக இருக்க பேண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரப்பர் பேண்டை ஃபஸ்ட்டு நம்ம ஹிப் பட்டனில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ரப்பர் பேண்டோட இன்னொரு எண்டை அந்த பட்டன் போடுற லூப்புக்குள்ளே விட்டு வெளியில் இழுத்துக்கலாம். வெளியில் இழுத்ததுக்கப்புறமா அந்த ரப்பர் பேண்டை திரும்பவும் வந்து நம்ம ஹிப் பட்டனில் போட்டு விட்டால் போதும். இப்போ பாருங்கள், நான் ஹிப் போர்ஷனை இழுத்து காட்டுறேன். நம்மளோட ஹிப் வந்து 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் வரைக்குமே எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதே மாதிரி நம்மளோட பட்டனும் இப்போ லாக் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஹிப் டைட்டான பேண்ட்டுக்கெலாம் ஒரு ரப்பர் பேண்டை வச்சு ஈஸியாகவே சரி பண்ணிடலாம். இந்த ரப்பர் பேண்ட் வந்து வெளியில் தெரியும்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம வந்து பேண்ட்டுக்கு மேலே பெல்ட் போடும்போது அந்த ரப்பர் பேண்ட் கூட நமக்கு வெளியில் தெரியவே தெரியாது. பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக தான் இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம ரொம்பவே டேஸ்டியாக மொறுன்னு எப்படி உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் திக்னஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போது ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம். நம்மளோட ரெசிபி பேனில் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே தான் எடுத்திருக்கேன். இப்போது 2 ஸ்பூன் எண்ணெயை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்மளோட உருளைக்கிழங்கை வந்து ஒவ்வொன்றா ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து ஒரு சைடு வந்து உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகுற வரையும் விட்டுடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கை இன்னொரு சைடு திருப்பி போட்டு திரும்பவும் ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா போதும். நம்மளோட உருளைக்கிழங்கு 2 சைடும் நல்லாவே மொறுமொறுன்னு ரோஸ்ட் ஆகிடும். வெளியில் மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் குக் ஆகி வந்துடும். நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரையும் கொஞ்சம் கூட தோசைக்கல்லில் ஒட்டவே இல்லை. ஸோ நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ரொம்பவே ஈஸி. இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது 5th டிப் பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம கேமராவோட லென்ஸில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத மைன்யூட் டஸ்ட்டெல்லாம் ஒட்டி இருக்கிறதுனால நமக்கு அதில் ஃபோட்டோ எடுக்கும்போது கிளாரிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. அந்த மாதிரி டைமில் ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் லென்ஸை க்ளீன் பண்ணலாம். ஒரு பட்ஸில் கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து அந்த லென்ஸில் லைட்டாக ஒரு டாட் வச்சுருங்க. இப்போ ஒரு டிஷ்யூ வச்சு அந்த வேஸ்லினை நல்லா தொடச்சி விட்டிங்கன்னா போதும். அதில் இருக்க கண்ணுக்கு தெரியாத அழுக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வேஸ்லின் வச்சு தொடச்சதுக்கு அப்புறமா ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். உங்களோட ஃபோட்டோ செம்ம கிளாரிட்டியாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட வேஸ்லின் டப்பா எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக நம்மளோட கேமராவில் தெரியுதுன்னு. இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காலியான வாட்டர் பாட்டில் இல்லை ஜூஸ் பாட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. இதை வச்சு சூப்பர்பான ஒரு உண்டியல் தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு கத்தியை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதை பாட்டிலோட சைடில் இந்த மாதிரி கொஞ்சமாக கீறி விட்டுக்கோங்க. அதாவது காசு போடுற அளவுக்கு அந்த ஸ்பேஸ் இருந்தால் போதும். இப்போ ஒரு பேப்பரில் இந்த மாதிரி மை சேவிங்ஸ் இல்லை மணி பேங்க் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க. அதை எழுதி அந்த பாட்டிலை சுற்றி ரேப் பண்ணி ஒரு செலோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக நம்ம ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சு உண்டியல் செஞ்சிட்டோம். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு மணி பேங்க் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களும் சின்ன வயசுலேருந்தே காசு சேர்த்து வைக்கிறதுக்கு கற்றுப்பாங்க. சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு சில டைம் நம்மளே சில்லற காசு இல்லைன்னு அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் காயினை மட்டும் தனியாக போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு பார்த்தோன்னா பூண்டை தோல் உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். மணிக்கணக்காக பூண்டு தோல் உரிச்சிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி நம்ம கைப்படாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி பூண்டு தோல் உரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உரிக்க போகிற பூண்டை இந்த மாதிரி நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு கரெக்டாக 1 மினிட் மட்டும் அந்த பூண்டில் லைட்டாக ஹீட் வர வரைக்கும் மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணாதீங்க, அப்புறம் பூண்டு வந்து குக் ஆகிடும். ஸோ கரெக்டாக 1 மினிட் மட்டும் நீங்கள் லோ ஹீட்டில் ரோஸ்ட் பண்ணினா போதும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு தேங்காய் பூ டவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு காட்டன் டவல் கூட எடுத்துக்கலாம். அதில் நம்மளோட பூண்டை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அந்த பூண்டு எதுவும் வெளியில் வராத அளவுக்கு டவலோட எல்லா எண்டையும் இந்த மாதிரி நம்ம கையில் பிடிச்சிக்கலாம். இப்போது இந்த துண்டை ஒரு 10-15 வாட்டி இந்த மாதிரி நீங்கள் தரையில் அடிச்சிங்கன்னா போதும். ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணினதுனால அந்த பூண்டோட தோல்லாம் கொஞ்சம் லூசன் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்ம தரையில் அடிக்கும்போது அந்த தோல் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ரிமூவ் ஆகிடும். நல்ல தரையில் அடித்து முடித்ததுக்கப்புறமா கடைசியாக இந்த மாதிரி கை வச்சு நல்லா ஒரு 2-3 வாட்டி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டவலை ஓப்பன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். 90% ஆஃப் த பூண்டு தோல் வந்து ஆல்ரெடி ரிமூவ் ஆயிருச்சு. 1-2 பூண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி கொஞ்சம் தோல் ஒட்டிகிட்டு இருக்கு. அந்த தோலையும் நம்ம ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி கையிலேயே எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நம்ம கையே படாமல் ஈஸியாகவே பூண்டு தோல் உரிச்சிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி பூண்டை ரோஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்க பசங்கள்கிட்ட ஒரு துணியில் கட்டி கொடுத்துட்டிங்கன்னா போதும். அவங்க ரொம்பவே ஜாலியாக தரையில் இந்த மாதிரி பூண்டை அடிப்பாங்க. பூண்டு தோலை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க செடிகளுக்கு ஊற்றலாம். செடியும் நல்லாவே வளரும். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.